இவருக்கு ரெஸ்ட் ரூம் வந்தாதான் நம்ம போகணும்னு வாரு, இவருக்கு பசி எடுத்தாதான் நம்ம சாப்பிடணும்னு வாரு, இவருக்கு தாகம் எடுத்தாதான் நம்ம தண்ணி குடிக்கணும்னு வாரு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப பர்சனலாக இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ சொன்னாலும் செய்யாத ஒரு விஷயம் குளிக்கிறது. கர்மா என்ன இப்படி நாறுது? பாத்ரூம்குள்ள போயிட்டு மணிக்கணக்கா உட்கார்றது சார், செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு சார். யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா வந்து வாய் சேர்த்து ஒரே குத்துமா. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கும், அந்த நேரத்துல நான் வந்து 100 தடவை யோகி யோகி யோகின்னு கூப்பிடணும். சார் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பார். சாப்பாடு செய்யறியா இல்ல, சரி ஆர்டர் போயிடுவாரு. ஆர்டர் சோறு சோறு சோறு, எனி டைம் சோறு. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. இதாமல டிஸ்க்ளைமரு, இதை ஒருக்கா படிச்சிரு. உங்களோட கணவர்கள் இதை பண்றதுனால சகிச்சிக்கவே முடியல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ரொம்ப பர்சனலாக இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ சொன்னாலும் செய்யாத ஒரு விஷயம் குளிக்கிறது. கர்மா என்ன இப்படி நாறுது? வீட்டில் ஒரு 3 நாள் கண்டினியூஸாக இருந்தாலும் நம்ம போய் புஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன், தோ போகிறேன் அந்த 3 நாளும் குளிக்காமல் இருப்பாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் என்ன சும்மா குளிக்க சொல்லிட்டே இருக்கேன்? நான் வீட்டில் தானே இருக்கேன். ஆக்சுவலா குளிக்கிறது நமக்கு நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது. ஏன் அதை பண்ண மாட்டீங்க? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நாளைக்கு காலையில சேர்த்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான். 3 நாள் 4 நாள்லாம் அவங்க சொல்ற மாதிரிலாம். சாட்டர்டே சண்டே கண்டிப்பா வீட்டில் இருக்கணும். அவன் மண்டே காலை தான் சார் குளிப்பான். நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அதான் வர்க்கீஸ். ஓகே, அப்படின்னா 2 நாள் தானே ஆச்சு சார். லாக்டவுன்ல எத்தனை நாள் குளிச்சாங்க? இல்ல கேளுங்க சார். நீங்க சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்களை வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்து இந்த ஏரி அப்படிங்கிறாங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்குறியா? இல்ல, பதில் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். லாக்டவுன்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆனா 2 நாளைக்கு மேலலாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எவ்வளவு நாள் ஆச்சு சார்? போயிருக்கு சார் 4 நாள் வரைக்கும் போயிருக்கு சார். லாக்டவுன்லயா? லாக்டவுன்ல காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எத்தனையோ தடவை சொல்லியும் அதை மாத்திக்கல. பாத்ரூம்குள்ள போயிட்டு மணிக்கணக்கா உட்கார்றது சார், செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு சார். யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா வந்து வாய் சேர்த்து ஒரே குத்துமா. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கும், அந்த நேரத்துல நான் வந்து 100 தடவை யோகி யோகி யோகின்னு கூப்பிடணும். சார் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பார். போன் வெளியில இருக்காது, உள்ள பாத்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு போயிருவாங்க. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல சார். அது செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் சார் எனக்கு. இருக்காதா பின்னே? சோ நமக்கு எப்போ ஒரு நிம்மதியான ஒரு டைம் கிடைக்கும்? அவர் நிம்மதியை தேடி ஹிமாலயாஸ் போவாங்க, அவர் நிம்மதியை தேடி டாய்லெட்டுக்கு போறாரு. நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. ஏங்க எல்லா ஆண்களுக்காகவும் நான் பேசுவேன். எல்லாரும் நிம்மதி எங்க தேடிட்டு இருக்கோம்? பாத்ரூம்ல தான் தேடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அங்க மட்டும் இதெல்லாம் வந்து பொய், ரொம்பவே பொய் சார். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? எல்லாரும் வந்து வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்றாரு. அப்படியா? நான் வந்து வெஜிடேரியன், எனக்கு சமைக்கவும் தெரியாது நான்வெஜ். அவர் வந்து எனி டைம் நான்வெஜ் தான். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சாப்பாடு செய்யறியா இல்ல, சரி ஆர்டர் போயிடுவாரு. ஆர்டர் சோறு சோறு சோறு, எனி டைம் சோறு. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. நான் சம்பாதிக்கிற ஃபுல்லாமே சோறுக்கே போயிருன்ற அளவுக்கு அவர் பண்றாரு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை நான்வெஜ் சாப்பிடுவாரு? ஒரு வாரத்துக்கு 7 நாளும் சாப்பிட்டுருவாரு. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. வாரத்துல 7 நாள் நான்வெஜ் சாப்பிடுறது அவங்களுக்கு சகிக்க முடியலையா? இல்ல சார், அவங்க செய்யறதுனால ஜீரணிக்க முடியல. அதனால வெறும் சாப்பாடு பருப்பு அவ்வளவுதான். அது அவங்க பேசி சாப்பிட்டுருவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. பொய் சொல்றான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். கறி குழம்பு சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு இது. அந்த நாக்கு எப்படி இப்ப பருப்பு சாப்பிடுவோம்? குட் கொஸ்டின். பருப்பு சாப்பிடுன்னு நான் சொல்லல. நான் இப்போ நான்வெஜ் நான் தொட்டது கூட இல்லை இது வரைக்கும். இப்போ வந்ததுல இருந்து நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தும் ஆர்டர் என்கிட்ட சொல்றது இல்ல, வாங்கிட்டு வந்து தர்றது இல்ல. ஆர்டர் நல்லா இருந்தா நான் சார் ஆர்டர் பண்றேன்.
கரெக்டா கட்டுப்பிட்டா அட நாசமா போன நண்டு மண்டக்கார அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களடா. அம்மா வீட்டில் இருக்க குழந்தை பிறந்தனால நீ இல்லாம நான் சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்றேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்றாரு. அது வேற வாயி, இது நார வாயி. அது என்ன நண்டு மண்டக்காரன்? இதே பரவாயில்ல சார், ஏதோ இங்க இருக்கிறதுனால அப்படி பேசுறா போல. அரே நீ அப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு இல்ல, அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. சண்டை போட்டா அன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தூங்கணும். அதானே உலக வழக்கம். பட் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம்னா அதை அப்படியே விட்டுட்டு என்னை விட்டா போதும்னு சொல்லி படுத்து நல்லா தூங்கிடுவாங்க. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாத்திக்கிட்டதே இல்ல, என்னை இரிட்டேட் தான் பண்ணுவாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பா. கூட பக்கத்துல வந்து பேசுவேன். ஆனா எந்த விஷயத்துக்கு சண்டை போட்டோமோ அதை பேசிட்டு கூடவே 4 மாசம் முன்னாடி பண்ணிருப்போம் பாத்தீங்களா, அதையும் சேர்த்து சாரி கேளு. கொண்டு வணக்கலங்க, எனக்கு கொண்டு வணக்கலங்க. நியாயமா அதெல்லாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பேசாம தூங்கியே இருக்கலாம் போல இருக்கு. தப்பிக்கிறதுக்காக தூங்கிடுறீங்களா? ஆமா ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அது அன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்க மாட்டோம்ல. ஓ நீ அப்படி வரியா? ஆக்சுவலாக அவர் சண்டே மட்டும் தான் வீட்டில் இருப்பார். அந்த 1:30 ஆயிடுச்சுன்னா எந்த ஊரில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கிரவுண்டுக்கு போயிடணும். தோனியோட நீ சாப்பிடுறியா? சாப்பிடுறீங்களா தோனி? நீங்க வந்து சண்டே உங்களுக்கான டைம் நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சண்டே நமக்கான டைம் நினைக்கிறாங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நான்வெஜ் நான் மார்னிங் போய் வாங்கிடுறேன். மார்னிங் என்ன டைமுக்கு பேப்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அதை சொல்லுங்க பேப், ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஆனா இவ்வளவு சொல்லாம மிரட்ட முடியாதுங்க. இல்ல, நான் சொல்லுங்க பேப், சொல்லுங்க பேப். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒண்ணே வர முடியாது நம்மளால. நாங்க வந்து எப்பவுமே கார்ல தான் டிரைவிங் கிளம்புவோம். அப்ப போகலாங்கிறீங்களா? அங்க தம்பி நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் வரும் இல்லையா, பசி எடுக்கும், ஏதாவது தண்ணியோ ஏதோ தேவைப்படும். கரெக்டா சொன்னீங்க. ஒரு இடத்துல கூட அந்த காரை நிறுத்த மாட்டார். ஏன் சொல்றேன்? இவருக்கு ரெஸ்ட் ரூம் வந்தாதான் நம்ம போகணும்னு, இவருக்கு பசி எடுத்தாதான் நம்ம சாப்பிடணும்னு, இவருக்கு தாக எடுத்தாதான் நம்ம தண்ணி குடிக்கணும்னு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சார் நூதனமான தண்டனையா இருக்குது? நம்ம சௌரியத்துக்காக தான் நம்ம கார்ல போறோம், ஆனா அந்த காருமே நம்ம சௌரியத்துக்கு நிக்காதுன்னா அப்புறம் அது போய் பயனும் இல்ல. தெரிஞ்சுதாண்டா இப்படி பண்றேன். என்ன என்ன நான் பாடுபடுத்திருப்பேன். கிட்ட வந்துட்டா இதுக்கப்புறம் என்ன தீபி, கொஞ்ச நேரம் இரு, வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு. அப்படி எவ்வளவு தூரம் கூட்டி போயிருக்காரு? 2 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் கூட்டி போயிருக்காரு. ஆமா சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யார? என் புருஷனை தான். இங்க இருந்து ஒரு 9:30 ஃபோன் பண்ணிடுவாரு. மச்சி நான் வரேன், பங்கு நான் வரேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பானு. எல்லாம் ரெடி பண்ண, என்ன ரெடி பண்ணோம்? அவர் கேளுங்க சார், அவரே சொல்லுவாரு. குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். சங்க நினைப்பியா? அவர்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார், பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சாப்பிட்டு அப்பதான் சார் உட்காருவேன். சாப்பிட்டியா? ஒரு 2 வாட்டி இருந்துச்சுனாட நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. எல்லா வேலையும் நீட்டா வீடெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு அப்பதான் சார் உட்காருவேன். வேலை இல்லையா, போய் கதவை தொட. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம்.